மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் ஆபத்தான அடிவயிற்று குருதி குழாய் வீக்கத்தில் இருந்து முதியவர் உயிரை காப்பாற்றிய உள்நாள அறுவை சிகிச்சை. மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த செயல்முறையானது 70 வயதான முதியவரின் உயிரை காப்பாற்றியிருக்கிறது. எந்த நேரத்திலும் வெடித்து உயிர் இழப்பை ஏற்படுத்தக்கூடிய தமனி அழற்சி அடிவயிற்றில் இவருக்கு இருந்தது கண்டறியப்பட்டது. அடிவயிற்றின் பிரதான இரத்த நாளத்தில் ஆபத்தான இந்த வீக்கமும் விரிவாக்கமும் கடும் ஆபத்தை ஏற்படுத்தியிருந்தன. கார்டியாக் சயின்ஸ் துறையின் தலைவர் டாக்டர் சிவகுமார், இரத்தநாள அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பிரபுகுமரப்பன் ஆகியோர் ஒருங்கிணைந்து சருமத்தின் வழியாக EVAR என அறியப்படும் மருத்துவ செயல்முறையை இம்மருத்துவமனையில் அமைந்துள்ள மிக நவீன கேத் லேபில் வெற்றிகரமாக மேற்கொண்டனர். இதய மயக்க மருந்தியல் துறையின் தலைவர் டாக்டர் குமார் மற்றும் அவர்களது குழுவினரின் ஆதரவுடன் இந்த செயல்முறை நிகழ்த்தப்பட்டது. புளோரோஸ்கோபிக் இமேஜிங் வழிகாட்டலின் கீழ் நோயாளியின் குராயின் பகுதியில் சிறிய துளையிட்டு ஸ்டென்ட்டை பொருத்துவது இச்செயல்முறையில் இடம்பெற்றது. முதியவரின் உயிரை காப்பாற்றுவதற்கான இந்த வெற்றிகர சிகிச்சை குறித்து நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பு நிகழ்வில் கார்டியாக் சயின்ஸ் துறையின் முதுநிலை நிபுணர்கள் டாக்டர் கணேசன், டாக்டர் சம்பத்குமார், டாக்டர் செல்வமணி மற்றும் டாக்டர் ஜெயபாண்டியன் ஆகியோருடன் இணை ஆலோசகர் டாக்டர் தாமஸ் சேவியர் மற்றும் திலீப் ஆகியோர் பங்கேற்றனர். Meenakshi Super Speciality Hospital, on behalf of Institute of Cardiac Vascular Sciences, with me Dr. Prabhu, Senior Vascular Surgeon, with me my cardiology colleagues Dr. Sambat, Dr. Ganesan, Dr. Selvamani and Dr. Jayapandian. இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு 70 years old male abdominal aortic aneurysm அப்படின்னு சொல்லக்கூடிய மகாத்தமனி அபரிதமா வீங்கி almost to the extent of 7.2 centimeters about to rupture, very symptomatic. 3 months back October 2024 எங்கள்கிட்ட வந்தாரு. அவருக்கு சிடி ஸ்கேன்லாம் பண்ணி ப்ராப்பர் பிளானிங் பண்ணி 2 தொடவழியா நுண்துளை சிகிச்சை மூலமா ஆபரேஷன் இல்லாம அயோட்டிக் ஸ்டென்ட் கிராஃப்ட் என்று சொல்லக்கூடிய எண்டோவாஸ்குலர் அயோட்டிக் ரிப்பேர் அதை பண்ணியிருக்கோம். அவர் சக்சஸ்ஃபுல்லா he got discharged on 3rd day and 3 months follow-upல doing very well. அந்த அவருக்கு வந்துட்டு கொஞ்சம் அந்த மகாத்தமனி வீங்கி இருந்தது வயிற்றுல மட்டும் இல்லாம 2 கால் குழாயிலுமே இலியா கார்டிஸ்லயும் எக்ஸ்டெண்ட் ஆயிருந்தது. ஸோ அதை வந்துட்டு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணாம 2 தொடவழியா நுண்துளை பண்ணி அதையும் அந்த அயோட்டிக் ஸ்டென்ட் கிராஃப்ட் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த நுண்துளையவும் நான் சர்ஜிக்கல் மெத்தட்ல அதை க்ளோஸ் பண்ணியிருக்கோம், ஆஞ்சியோசீல் அண்ட் ப்ரோக்ளைஸ் பண்ணி. ஸோ வி தாட் it is being routinely done in our center and with the help of our cardiac anesthesiology team and vascular surgery team, and we are well equipped and we are doing routinely these kind of surgeries which is called as endovascular aneurysm repair for abdominal aortic aneurysm. One such case in which he had a massive aneurysm extending into both legs, we thought we'll share with you on this special day. Thank you very much. Thanks.